புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். மே 18 உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்கள் புத்துணர்ச்சி பெற்று எழ வேண்டிய நாள். விழுந்த தமிழினம் மீண்டும் எழுந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான நாள். இந்த முக்கியமான நாளில் ஒவ்வொரு நேரத்தில் இந்த கூட்டம் நடக்கிற போதும் டேக் டைவர்ஷன், கவனத்தை திசை திருப்புற வேலையை தமிழ் சினிமா உலகம் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் புதிதாக நடிகர்களாக கட்சி துவங்கினவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலைகள் தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இந்த முறை நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஷால் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. மே 18 ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தை பற்றின தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த கலை நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுங்கிறதே முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் யார் எதிரிகள்ங்கிறத விட யார் யார் துரோகிகள்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது. சைடில் போஸ்டரும் போட்டிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. அது நடக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில். நடக்கிற அரங்கம் பார்த்திங்கன்னா சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி வளாகத்தில் நடக்குது. யாரை நீங்கள் மதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கல்லூரி வளாகத்தில் எந்த தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நிர்வாகத்தினுடைய தலைமைக்கு தெரியாமல் நடந்திருக்கோங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைத்திருந்தால் தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்களாங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். இந்த விழாவில், நட்சத்திர விழாவில் விஷால் அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய இதில் நடிகர் பாண்டியராஜன் கலந்துக்கிறாப்புல, தேவயானி கலந்துக்கிறாங்க, கஸ்தூரி கலந்துக்கிறதாங்க, KS ரவிக்குமார் கலந்துக்கிட்டாங்க, செந்தில் கலந்துக்கிறாப்புல. தற்சமயம் தமிழகத்தினுடைய விடிவெளி நான் தான் அப்படின்னு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கட்சி நடத்திக்கிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய அப்பா அவரும் கலந்துக்கிறாரு. சின்னிச்சேந்தி கலந்துக்கிறாங்க, பேரரசு டைரக்டர் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி நட்சத்திர பட்டாளங்கள், இமான் அண்ணாச்சி. அப்போ கூட்டி கழித்து பாருங்கள், திமுக கலந்துக்குது, பிஜேபி கலந்துக்குது, திமுக கலந்துக்குது, பிஜேபி கலந்துக்குது. கூட்டத்தை அரங்கேற்றது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற காலேஜில். இந்த கூட்டத்தை நடத்துறது திரையுலகத்தினோட முக்கிய பிரபலமாக இருக்கிற விஷால் அவர்கள் தலைமையில் நடக்கிறது. இப்போது மே 18. இதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி, தமிழினம், தமிழ் சமூகம் என்ன நடத்திக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. எதிரிகளை விட துரோகிகள் தான் ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்ட்டு அரசியலில் ஒரு பேச்சு உண்டு. துரோகிகள் யார், எதிரிகள் யாருங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தலைவருடைய தந்தை இந்த விழாவில் கலந்துக்கிறதா ஒரு போஸ்டர். அவர் கலந்துக்கிறாம போகிறார். 2வது தேதி ஃபிக்ஸ் பண்ணும்போதே அவர் தெரியாமல் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் சும்மா வாங்க நீங்கள் வாங்கன்ட்டு ஏதோ என்ன சொல்கிறது, ஷேர் ஆட்டோவில் ஏற்றுற மாதிரி ஏற்றிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே விஐபிஸ். இவங்கள்ட்ட எல்லார்ட்டுமே முன்னாடியே ப்ரீ பிளான்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கும். நடத்துறதுக்கான தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மே 18 சொன்ன உடனே இந்த ஆர்டிஸ்டெல்லாம் ஏன் ஒத்துக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை நீங்கள் உங்கள் மனசை தொட்டு கேட்டுக்கிடுங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய அப்பாவுடைய நிலைப்பாடு தான் இருந்தால் அந்த தலைவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. மே 18 நடிகர் விஜயனுடைய கட்சி என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகுது? தமிழ் சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்குதா, திமுக பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குதா, அல்லது தமிழர்னு பேசுகிற கட்சி, அந்த அமைப்புகள், அந்த இயக்கங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்குதா, தமிழனுக்கான கட்சியாக இருக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10 நாளில் தெரிஞ்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி எதுவாக இருந்தாலும் நடிகர்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு நம்புகிற முட்டாப்பைய மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு கொண்டாட்டம் தான். மே 18 அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை டிசைன் பண்ணிடுறேன். கீழே சைடில் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இது சும்மா ஸ்டேட்டஸில் வச்சேன். இதை சில நண்பர்கள் பார்த்தாங்க. சில நண்பர்கள் இது என்னன்னு கேட்குறாங்க. மே 18 அது என்ன மீனிங், இதுக்கு என்ன அர்த்தம், என்ன ஏதோ போட்டிருக்கீங்க, பகையே காத்துருன்னு போட்டிருக்கீங்க, அது என்ன அர்த்தம் எனக்கு புரியலை. மே 18 போல என்ன அப்படின்ற கேள்வியை நம்ம நட்பு வட்டாரத்தில், நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருது பல பேர் கேட்குறாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் நிலைமை. மே 18 ஒரு பக்கம் இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, பிரபலங்கள்லாம் போகிறாங்க, கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஒரு சில கட்சிகள் தமிழர் சமுதாயம் வெளிப்படையணும்னு இன எழுச்சி கூட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் இப்படி நடக்குது. சாதாரண பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் மே 18 அது சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா அது என்னன்னு கேட்குறா, அதை பற்றி கண்டுக்கிட்டதே இல்லை. அப்படின்னா நாமெல்லாம் எந்த மாதிரியான அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோங்கிறத உங்களுடைய மனச்சான்றிலிருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. நான் மே 18 அன்னைக்கு கூட்டத்தில் உங்களை சந்திக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்திப்பீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம அலுவலக தொலைபேசி எண் இருக்குது, வாங்க நம்ம நேரில் சந்திப்போம். பக்கத்தில் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், விரும்ப இருந்தால் வாங்கிக்கிடுங்க. நம்ம எல்லோரும் ஒரே யூனிட்டாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
இங்கே எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் உங்களால் வெறும் 10 ரூபாயில் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? முடியும். அதுவும் எங்களோட நாம் மீடியான்ற வெப்சைட்டில் உங்களோட பிஸ்னஸை வெறும் 10 ரூபாயில் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.